காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, ஒரு ஆல்கால் காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆல்கால் எடுக்கிறோம், ஒரு எத்தனால் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? CH3 CH2OH. ஓகே, ஆல்கால் வந்து நம்ம வந்து ஆக்சைஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்கால் ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3COOH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆல்கால் குரூப் நமக்கு இடம் மாறும், ஆசிடா வந்து மாறும். ஆல்கால் ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு எப்படி இருக்கும், OH வந்து இருக்கும். ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு எப்படி இருக்கும், COOH இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் குரூப்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கோம். சரி, கரெக்ட்? ஓகேவா? அப்போ ஆல்கால் நமக்கு ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசிடா வந்து கிடைக்கும். அப்போ அது நம்ம ஆக்சைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணா ஒரு ஆக்சிசிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சிசிங் ஏஜென்ட்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா KMnO4. ஓகேவா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 ஆர் பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7. நீங்க ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணா போதும், ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது இல்லைன்னா இதுதான். ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்கஹாலை ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து 11th போகும்போது சரி 12th போகும்போது சரி இந்த ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சைசிங் ரியேஜென்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியேஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த KMnO4 அண்ட் K2Cr2O7 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஓகே, அப்போ ஆல்கஹால் நமக்கு வந்து ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் வந்து கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், KMnO4 ஆர் K2Cr2O7 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஆசிட் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, சரி, கிளியர்?